ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் நியூ சிலபஸ் படி யூனிட் 7 பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம 6th to 10th வரைக்கும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 6th to 10th வரைக்குமே வந்து நியூ புக்கு ஓல்டு புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து 10th ஓல்டு புக் பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 10th ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கும் கடனே என்று கூறும் நூல் எது? களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கும் கடனே என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, புறநானூறு. செகண்ட் கொஸ்டின், ஏலாதியை இயற்றியவர் யார்? ஏலாதியை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கனிமேதாவியார். தேர்ட் கொஸ்டின், தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது தமிழக அரசு. சரியான விடை ஆப்ஷன் சி, தை 2ஆம் தேதி. தை 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா தை 2ஆம் தேதி வந்து திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுகிறோம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழின் என்று குறிப்பிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மாணிக்கவாசகர். ஃபிஃப்த் கொஸ்டின், கனிமேதாவியாரின் சமயம். கனிமேதாவியாருடைய சமயம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, சமணம். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. தமிழை என்றுமுள்ள தென் தமிழ் என்றவர் யார்? என்றுமுள்ள தென் தமிழ் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கம்பர். செவன்த் கொஸ்டின், திணைமாலை 150 என்னும் நூலை இயற்றியவர் யார்? திணைமாலை 150 என்னும் நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கனிமேதாவியார். எய்த் கொஸ்டின், ஏலாதி டேஸ் நூல்களுள் ஒன்று? ஏலாதி 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நைன்த் கொஸ்டின், கூற்று 1 இயல் இசை நாடகம் என்னும் பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ். கூற்று 2 தமிழர் அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. இயல் இசை நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தான் தமிழ். தமிழர் பார்த்திங்கன்னா அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். 10th கொஸ்டின், பழியில்லா மன்னன் யார்? எது போற்றும்படி வாழ்வான்? சரியான விடை ஆப்ஷன் டி, நூல்கள். பழியில்லா மன்னன் வந்து யார்? எது போற்றும்படி வாழ்வானா? நூல்கள். 11th கொஸ்டின், சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, காந்தியடிகள். 12th கொஸ்டின், 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை நவில்கிற நூல் எது? 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை நவில்கிற நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏலாதி. 13வது கொஸ்டின், வணங்கி வழியொழுது மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஏலாதி. 14வது கொஸ்டின், எந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஏலாதி. 15வது கொஸ்டின், வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெருஞ்சித்திரனார். 16வது கொஸ்டின், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்ற செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பரிதிமாற் கலைஞர். 17வது கொஸ்டின், 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பாவனார். 18வது கொஸ்டின், பிராகி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது தமிழ் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கால்டுவெல். 19வது கொஸ்டின், தமிழ் எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை தந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 109. 20வது கொஸ்டின், டேஸ்
திருவள்ளுவன் வாய் விழைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைத்தீர்த்த வாழ்வினிலே டேஸ் என திருக்குறளை போற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதிதாசன். 21வது கொஸ்டின், மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எது? மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, திருக்குறள். 22வது கொஸ்டின், அக்காலத்திலேயே சங்க இலக்கியங்கள் அளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கமில் சுவலபில். 23வது கொஸ்டின், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாரதிதாசன். 24வது கொஸ்டின், தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மார்க்ஸ் முல்லர். 25வது கொஸ்டின், டேஸ் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். சரியான விடை ஆப்ஷன் பி, நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். 26வது கொஸ்டின், கூற்று பாருங்க. சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் எனலாம். காரணம், சங்க இலக்கியங்கள் தொன்மை கருத்துக்களின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிமுறைகளை வெளிப்படுத்தின. சரியான விடை ஆப்ஷன் டி, கூற்று காரணமும் சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. 27வது கொஸ்டின், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கெல்லட். 28வது கொஸ்டின், எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகின்ற நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். 29வது கொஸ்டின், ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 30வது கொஸ்டின், தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அகத்தியர். தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர். 31வது கொஸ்டின், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அகத்தியர். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதியவர் அகத்தியர். 32வது கொஸ்டின், அகத்தியம் என்னும் சொல்லின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி, அகத்தியர். அகத்தியம் என்னும் நூலின் ஆசிரியர் அகத்தியர். 33வது கொஸ்டின், சங்க இலக்கியம் பற்றிய கூற்றுகளில் சரியானது பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க. இனம் மொழி மதம் கடந்தவை, சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள், மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்களை மொழிபவை. இதில் சரியான கூற்று. சரியான விடை ஆப்ஷன் பி, 1, 3 மட்டும்தான் சரி. இனம் மொழி மதம் கடந்தவை. சங்க இலக்கியம் பார்த்திங்கன்னா இனம் மொழி மதம் கடந்தவை. அதே மாதிரி மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்களையும் மொழிபவை. செகண்ட் கூற்று பாருங்க. சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல அப்படின்னு வரும். ஓகேங்களா? சங்க படைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கற்பனை படைப்புகள் கிடையாது. 34வது கொஸ்டின், யாதும் ஊரே யாவரும் கேளு இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான ஆப்ஷன் பி, புறநானூறு. 35வது கொஸ்டின், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என உலகுக்கு எடுத்துரைக்கிற நூல் எது? சரியான ஆப்ஷன் சி, திருக்குறள். 36வது கொஸ்டின், மக்கட் பண்பில்லாதரை மரம் என பழிக்கிற நூல் எது? மக்கட் பண்பில்லாதரை மரம் என பழிக்கிற நூல் எது? சரியான ஆப்ஷன் ஏ, திருக்குறள். 37வது கொஸ்டின், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை உலகாழ்வோருக்கு உணர்த்துகிற நூல் எது? சரியான ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். 38வது கொஸ்டின், எந்த நூல் கூறும் கலைநுட்ப செய்திகள் சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளுக்கு சான்றுகளாக திகழ்கின்றன? சரியான ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். 39வது கொஸ்டின், செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும் என்றவர் யார்? செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும் என்றவர் யார்? சரியான ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். 40வது கொஸ்டின், திருக்குறளை முதலில் பதிப்பித்த தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? சரியான ஆப்ஷன் பி, மலையத்துவான் மகன் ஞானப்பிரகாசம். 41வது கொஸ்டின், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? சரியான ஆப்ஷன் ஏ, எமினோ.
42 வருஷம் தமிழ் மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? சரியான ஆப்ஷன் டி 500. தமிழ் மொழி பார்த்திங்கன்னா 500 ஒலிகளை கொண்டுள்ளது. 43வது கொஸ்டின், உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை எழுதியவர் யார்? சரியான ஆப்ஷன் சி தேவநேய பாவனார். 44வது வருஷம் உயர்தனி செம்மொழி என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? சரியான ஆப்ஷன் சி 1966. 45வது கொஸ்டின், கரந்தை தமிழ்ச் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு? சரியான ஆப்ஷன் பி 1919. 46வது கொஸ்டின், டேஸ் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் என்கிறார் திருவள்ளுவர்? சரியான ஆப்ஷன் சி ஒழுக்கம். 47 சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? சரியான ஆப்ஷன் டி 1916. 48வது கொஸ்டின், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ திருச்சிராப்பள்ளி. 49வது கொஸ்டின், திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று அது மண்பதைக்கும் உலகுக்கு பொது என கூறியவர் யார்? ஆப்ஷன் டி திருவிக. 50வது கொஸ்டின், தமிழக அரசு பாவேந்தர் விருதை ஆண்டுதோறும் யாருக்கு வழங்கி வருகிறது? சரியான ஆப்ஷன் சி சிறந்த கவிஞர்கள். 51வது கொஸ்டின், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான ஆப்ஷன் பி தமிழ் வளர்ச்சி. 52வது கொஸ்டின், வள்ளுவனை பெற்றதார் பெற்றதை புகழ் வையகமே என பாடியவர் யார்? சரியான ஆப்ஷன் டி பாரதிதாசன். 53வது கொஸ்டின், தமிழ் இயக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி பாரதிதாசன். 54வது கொஸ்டின், முதல் மாந்தன் அதாவது மனிதன் தோன்றிய இடத்தை கண்டறிக? ஆப்ஷன் சி லெமோரியா கண்டம். 55வது கொஸ்டின், சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை? சரியான ஆப்ஷன் ஏ 26,350. 56வது கொஸ்டின், உலகினின் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி கால்டுவெல். 57வது கொஸ்டின், செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிட்டவர் யார்? சரியான ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர். 58வது கொஸ்டின், பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? சரியான ஆப்ஷன் பி பாரதிதாசன். 59வது கொஸ்டின், மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? சரியான ஆப்ஷன் டி லெமோரியா. 60வது கொஸ்டின், பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல் எது? சரியான ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 67வது கொஸ்டின், திங்களோடும் செழும்பெரி தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்கலோடும் மங்குகள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யார்? சரியான ஆப்ஷன் டி பாரதிதாசன். 62வது, பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியே கல்லாதவர். 63வது, கனிமேதாவியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 5ஆம் நூற்றாண்டு. 64வது, தமிழ்கெழுக்கூடல் என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. 65வது, தமிழ்வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிபாடல். 66வது, கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவாசகம். 67வது, பண்ணோடு தமிழொப்பாய் என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி தேவாரம். 68வது, திருவள்ளுவர் தோன்றியிடாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது
திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கி.ஆ.பெ. விஸ்வநாதன். 69வது கொஸ்டின், மேலை சிவப்புரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டிய தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் டி, 1918. 70வது கொஸ்டின், செந்தமிழ் டேஸ் தமிழ் சங்கத்தின் இதழ்? செந்தமிழ் கரந்தை தமிழ் சங்கத்தின் இதழ். 71வது கொஸ்டின், நடுவண் அரசு தமிழை செம்மொழி என அறிவித்த ஆண்டு? ஆப்ஷன் பி, 2004. 72வது கொஸ்டின், உரிய சொல்லால் நிரப்புக, அதாவது அறனறிந்து மூத்த அறிவுடையார் டேஸ் திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். திருக்குறள் தான். சரியான விடை ஆப்ஷன் ஏ, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். 73வது கொஸ்டின், அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தமரா கொள்ளல். இன்னும் திருக்குறள் தான். சரியான விடை ஆப்ஷன் டி, பெரியாரை. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். 74வது கொஸ்டின், திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அறிவு முதிர்ச்சியுடையோர். 75வது கொஸ்டின், இதுதான் ஃபைனல் கொஸ்டின், இது உங்களுக்கான கொஸ்டின். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை எந்த நூலில் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்கள நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் நியூ ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 11th நியூ ஸ்டாண்டர்டில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்குமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.